அபி வந்து ராகவோட ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ராகவ் வந்து அவங்ககிட்ட பேசணும்னு பிரியப்படுறாரு. ஆனால் அபி வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் ராகவ் டென்ஷன் ஆகிறாரு. உடனே அபி சொல்கிறாங்க, உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நடந்துக்க முடியாது, உங்கள் ஸ்டாஃப் ஒன்றும் கிடையாது, நான் புரியுதா, உங்கள் மூஞ்சில் முடிக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த ஊரில் விட்டு நான் போகிறேன், எங்கள் சொந்த ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் ராகவ் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வீட்டுக்கு வந்து ராகவ் வந்து செமையாக டென்ஷனாக எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாரு. அப்போ அவங்க அக்கா வந்து கேட்குறாங்க, இங்கே பாரு ராகவ், நீ ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்க, உன்னை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அதனால் வந்து உன்னை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வந்து சீக்கிரமாக வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா லாவண்யா, அதனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் வந்து அந்த டென்ஷனில் வந்து சரின்னு சொல்லிடுறாரு ராகவ். அதனால் லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும், லாவண்யா வீட்டுக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்கலாம் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பாட்டிக்கு இந்த விஷயம் பிடிக்கல. அடுத்து வந்து லாவண்யாவை நீ போய் வீட்டுக்கு கூட்டினு வா அப்படின்றாங்க. அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து நம்ம ராகவ் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றதுக்காக லாவண்யா அவங்க வீட்டுக்கு போகிறாரு. லாவண்யா ரொம்ப சந்தோஷமாக கூட வராங்க. உங்கள் வீட்டில் வந்து நான் வந்து தங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அபியும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஊரை விட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க அக்காவையும் அவங்க வந்து அத்தையும் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வர வழியில் 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்க மாதிரி ஆகிடுது. ஆனால் அபி பார்க்குறாங்க, ராகவ் பார்க்க மாட்டேங்கிறாரு. அடுத்து வந்து அப்பா நல்ல காலம், இவர்கிட்ட தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. லாவணி என்ன பண்ணுறாங்க, அபியை வந்து எங்கே ராகவ் பார்த்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு மறைச்சி வைக்கிறாங்க. அந்த வந்து கண்ணாடியை இறக்கி, காரோட கண்ணாடியை. அடுத்து வந்து 2 பேருமே தனித்தனியாக போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் லாவண்யா வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரத்தி எடுக்க போகிறாங்க. லாவண்யா வந்து ஆரத்தியெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பாட்டி டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து லாவண்யா வந்து ராகவ் ரூம்லேயே தங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை பார்த்த பாட்டி வந்து அதெல்லாம் முடியாது, கல்யாணத்துக்கு முன்னாடி புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அதனால் லாவண்யா வந்து அப்செட் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து லாவண்யா வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகலாம், எல்லாருக்கும் நான் பார்ட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சரி ஓகே, அப்போ ஹோட்டலில் போய்ட்டு நல்லா எல்லாருமே டின்னர் நான் அரேஞ்ச் பண்ணுறேன், சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொன்னதால் வேறு வழியில் நம்ம எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் பாட்டி வந்து வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து அபி வந்து போயிட்டுருக்கும்போது அபிக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுற விஷயத்தை வந்து அவங்க அத்தை சொல்கிறாங்க. அதனால் அபி தன்னோட மனசை மாற்றிக்கிறாங்க. எதுக்காக வந்து அந்த டெரர் பார்ட்டிக்காக நான் போகணும், நான் வந்து இந்த ஊர்லேயே இருப்பேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துடுறாங்க. இங்கே வந்து முரளி வந்து எப்படியாவது வந்து அபியை சந்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நிறைய ட்ரையும் பண்ணுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அபி வந்து ஒரு யோசனை பண்ணுறாங்க, பாய்க்கடையில் போயிட்டு நம்ம வந்து புது புது டிஷ்ஷெல்லாம் செஞ்சு அசத்தலாம், அப்போ நல்ல வருமானம் வரும், அவர் நம்மளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வந்து புதுவிதமான டிஷ்ஷெல்லாம் வந்து அனுவும் அபியும் சேர்ந்து செய்கிறாங்க. அது கஸ்டமர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் நிறைய ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு தான் வந்து ராகவ் வந்து பார்ட்டிக்காக அந்த சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க, ராகவோட ஃபேமிலியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, முரளி வந்து அபியை பார்த்துடுறாரு. அப்படியே விலகிடுறாரு முரளி, எப்படியாவது தப்பிச்சு போகணுமே இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ஹோட்டல் மேனேஜர்கிட்ட போயிட்டு ஒரு விஷயமா வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. வாமான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போயிட்டு ரொம்ப தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு அந்த மேனேஜர். அந்த டைமில் கரெக்டாக நம்ம ராகவ் வந்து அவர் அடித்து போட்டு அபியை காப்பாற்றுறாரு. அப்போ அபியை வந்து அஞ்சலி சொல்கிறாங்க, வீட்டுக்கு வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் வந்து அபி வந்து நான் வரமாட்டேன், பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து அஞ்சலி அபியை பார்த்து மனசு கஷ்டப்பட்டு